ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து பட்டை, சோம்பு, தேஜ்பத்தா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ஒரு மிளகா வத்தல், காயப்பொடி இத்தனையும் சாட்டே பண்ணி ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு வேக வைக்கிறோம். பக்கத்திலே 2 டம்ளர் மோர் எடுத்து 1/2 கப் கடலை மாவு, 1 டம்ளர் தண்ணீர் விட்டு நல்ல ஃபைனாக அதை ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ணி மோரோடு சேர்த்து உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி போட்டு அதை கொதிக்க வச்சு தக்காளி கிரேவி அதில் சேர்த்துட்டாக்க கடி தயார். பக்கோடா பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, காரம் கடலை மாவில் போட்டு வெங்காயம் போட்டு வெங்காய பக்கோடா பண்ணுறேன். இதே நீங்கள் ஆலு பக்கோடி பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஏதோ பக்கோடா பண்ணி அதில் நம்ம போட்டு ஒரு கொதி வந்தோடனே அதை நம்ம ஆஃப் பண்ணிட்டாக்க இந்த கடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.